டாப் இன் 60 டேஸில் இது டே 1 அண்ட் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இருக்குது. முடிச்சிட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க? கம்யூனிகேஷன் அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பட் பேச தான் வராது. லிசனிங், திங்கிங் அண்ட் வந்து ஸ்பீக்கிங். அந்த சேனல் வந்து இவங்க சேனலில் வந்து நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாமா? நான் சம்டைம்ஸ் நினச்சி பார்ப்பேன், இந்த ஆப்டிடியூட்லாம் வெறும் ப்ரோக்ராம் மட்டுமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி. இல்லை, புரியல. பட் அந்த பெரிய பெரிய பொசிஷனுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஆப்டிடியூட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் நம்மளோட லாஜிக்கல் மைண்ட் திங்கிங்க்கும் அந்த லெவலில் இருக்கும்பாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரில, பட் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால தான் எல்லோரும் ஆப்டிடியூட் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஆப்டிடியூட்னு எடுத்துக்கிட்டாலே அதில் 3 திங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ், இன்னொன்று வந்து வேர்பல், அப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கு. இந்த குவான்டிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற கிடையாது அந்த குவான்டிட்டிவ் இருக்குது. அண்ட் தென் வெர்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, உங்களோட வெர்பல் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காண்டி அந்த வெர்பல் இருக்குது. அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஸ் திங்கிங் எப்படி இருக்குது, அந்த ஏஜஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது. அண்ட் பிஃபோர் தட் நம்ம ஆப்டிடியூட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 திங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். குவிக் மேத் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ், அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைடட், அது எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம கற்றுக்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து டாப்பிக்குள்ளேயே போக முடியும். அண்ட் தென் நம்ம அப்படி தான் போகணும். ஸோ அந்த 4 திங்ஸையும் நம்ம வந்து மெயினாக கற்றுக்கணும். அது ஒரு சைடு இருக்கட்டும். அண்ட் இன்னொன்று வந்து டாப்பிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட ப்ராசஸ் எப்படி இருக்க போனால் ஃபஸ்ட் வந்து லேர்னிங்கு, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்ஸ் இருக்க போகுது. லேர்னிங் சரி நான் எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிப்பின்ஸ்டா அண்ட் இந்தியா பிக்ஸ் அண்ட் W3 ஸ்கூல், இது 3 இருக்குது. அண்ட் தென் நிறைய யூடியூப் சேனலுமே இருக்குது, நீங்கள் அங்கேயுமே சர்ச் பண்ணலாம். ஏன்டா நீ சர்ச் பண்ணி சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்டிடியூடுங்கிறனால நம்ம வந்து எந்த ட்ரிக் வேணுமோ அந்த ட்ரிக்கோட நேமை போட்டு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கோட நேம் அதை வந்து சர்ச் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக கேதர் பண்ணிக்கலாம் சோர்ஸஸை. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே சோர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கற்றுக்கலாம். அண்ட் நீங்கள் யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி கற்றுக்கலாம். அண்ட் யூடியூப்பில் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு சேனல்னா இந்த அக்கா சேனல். இந்த அக்கா சேனலில் வந்து இவங்க நல்லா நடத்துவாங்க. ஸோ நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லி தருவாங்க. ஸோ அதுலேயும் கற்றுக்கலாம். அண்ட் மோஸ்ட் அவங்க இங்கிலீஷ் நடத்துவாங்க. ஸோ நம்மளோட கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுமே கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஸோ மறக்காமல் அவங்க வீடியோவும் பாருங்கள். ஓகே, அண்ட் ப்ராக்டிஸ் நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா நோட் புக் எடுத்துகிட்டு ஒரு பென் எடுத்துகிட்டு அண்ட் அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்க்கணும். நமக்கு எவ்வளோ அது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோமோ அதுக்கு ஸ்பீடாக வரும். அண்ட் தென் டக்கு ஞாபகம் வரும். நான் வந்து டக்கு போட்டுடலாம். ஓகேவா? அண்ட் தென் இன்னும் எதில் என்னாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் அந்த பிரிப்பின்ஸ்டா அப்புறம் வந்து இந்தியா பிக்ஸ்லேயுமே நிறையா கொஸ்டின்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்களே நிறையா இது கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு அந்த சோர்ஸஸ் வந்து எடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த சோர்ஸஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இதில் எக்ஸல் ஷீட்டில் பாருங்கள். நான் உங்களுக்கு கேதர் பண்ண சோர்ஸஸ் இந்த எக்ஸல் ஷீட்டில் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், வீக் 1 to வீக் 3 வீக் 4 வீக் 5 அப்படின்னு சொல்லி வீக்லி நான் ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம அதுபடியே நம்ம நடந்தாலே வந்து 60 டேஸ்க்குள்ள நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இப்போ வீக் 1 பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸு அந்த ஆவரேஜ் அண்ட் தென் வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன் அங்கே பார்த்து சொன்னாங்க தான் லேப்டாப் இருக்குது. ஸோ அதை தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. இது வந்து என்னென்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட இதாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா வீக்குமே வீக் 2 வீக் 3 வீக் 4 வீக் 5 வீக் 6 இங்கே வந்து 6 வீக்ஸ்க்கு நான் அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 6 வீக்ஸுமே நம்ம இதை தான் ட்ரை பண்ண போகிறோம். லேர்ன் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது மட்டும் தான் இருக்க போகுது. ஆப்டிடியூடில் இது மட்டும் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் தெரியும், பட் அது எப்படி போடணும் தெரியாது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் தெரியாது. ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஜாவா சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சி இல்லை பைத்தான் இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் எய்தர் இது 3ல் என்னாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஜாவா சூஸ் பண்ணேன்னா காலேஜ்லேருந்து அதான் பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் எல்லாத்துலேயும் பழகிட்டு வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் இப்போ ஜாவா கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜ்னா ஜாவாவில் வந்து சின்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் அதை இப்போ மார்க்கெட்டில் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ ட்ரெண்டில். ஸோ அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்துங்க நம்ம இப்போ வந்து பேசிக்ஸாக வந்து கவர் பண்ண போகிறோம். பேசிக்ஸ் இந்த சென்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, செப்பரேட் பண்ணுறது அண்ட் மல்டிபிள் பண்ணுறது. அண்ட் தென் ஒரு சின்ன ப்ரோக்ராமிங்லாம் இருக்கும்ல, லைக் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு, ஐ திங்க் ரெண்டுமே ஒன்று தான். அப்புறம் ஒயில் லூப்பு, ஃபார் லூப்பு, இந்த மாதிரி சின்ன ப்ரோக்ராமிங்லாம் நம்ம ஒரு 2 டேஸ் வந்து பேசிக்ஸாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் தென் வந்து இம்பார்ட்டன்ட்குள்ளே மூவ் ஆகலாம். நான் அந்த இம்பார்ட்டன்ட் எது சொல்கிறேன்னா லைக் டிஎஸ்ஏ தாங்க. டிஎஸ்ஏ தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசிக்ஸை காட்டி டிஎஸ்ஏல ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
அண்ட் எனக்கு வர பார்த்தீங்கன்னா டிஎஸ்சியில் தான் அரியரே வந்துச்சு. பட் அது நான் கிளியர் பண்ணியாச்சு. ஐ திங்க் 5th செம்மில் அரியர் வந்துச்சு, 6th செம்லேயே கிளியர் பண்ணியாச்சு. ஓகே தான். சரி, ஓகே, டாப்பிக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. இப்போ நம்ம பேசிக்ஸை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்ஏக்குள்ளே போகலாம். டிஎஸ்ஏல வந்து நான் வீக்லி நிறையா டாஸ்க்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போதும். அந்த வீக்குள்ள டாஸ்க்கு அந்த வீக்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அரேஸ்னா என்னதுன்னு அதை பற்றி பார்க்கணும். அரேஸ்னா என்னது? ஜஸ்ட்டு இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் அரே. ஓகே, அது நம்ம ப்ரோக்ராமிங் வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். எங்கே போய் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீக்ஸ் வெர்க்கீஸ் இருக்குது, லீக் கோட் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ரெண்டுலேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ப்ரொஃபைல் நம்மளோட நேம்லாம் கொடுத்து ஒரு நீட்டாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா அதை வந்து நம்மளோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பார்க்க யூனிக்காக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம லீட் கோடில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் போய் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். லைக் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ போய் அரேஸ்ன்னு சொல்லி அதில் கேட்டகரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஈஸி, ஹார்டு, மீடியம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி வச்சுக்கோங்க. ஈஸி வச்சுட்டு எது அக்செப்டன்சி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. எது வந்து அக்செப்டன்சி லெவல் வந்து அதிகமாக இருக்கும், ஸோ அந்த கொஸ்டினை எடுத்து ஃபஸ்ட் வந்து சால்வ் பண்ணுங்க. நான் அப்போ தான் சால்வ் பண்ண போகிறேன். அண்ட் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஈஸி கொஸ்டினே சால்வ் பண்ணியிருக்கோம்னா டே பை டே நம்மளோட ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 60, 30, 10 இந்த மாதிரி பர்சன்டேஜில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். லைக் இப்போ வந்து 60 வந்து மீடியம் கொஸ்டின் வந்து 60% வந்து சால்வ் பண்ணணும். 30 வந்து ஹார்ட் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். 10 வந்து ஈஸி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கீப் ஸ்ட்ரகிள், நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சால்வ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு அந்த லீட் கோடில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் வந்து கஷ்டமாக இருக்குன்னா சொல்யூஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் அதை பார்த்துட்டு லைக் நீங்களாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண வேணா, நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் பார்த்து உங்களுக்கு வந்து புரியாட்டுனா ஜஸ்ட் அந்த டாபிக் நேம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வீடியோஸ் வரும். அதுலேயும் பார்த்து நீங்கள் ஈஸியாக பழகிடலாம். ஐ மீன் ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 8 வீக் வந்து நான் டாபிக்ஸ் கொடுத்துக்கலாம். லேர்ன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் 9th வீக் வந்து தியரி டாபிக்ஸ் தான். லைக் ஊப்ஸ் கான்செப்ட், ஓஎஸ், டிபிஎம்எஸ் அண்ட் தென் நெட்வொர்க்கிங் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட்டு படிக்கிறதா நம்ம, ஏன்னா அது இன்டர்வியூவில் நமக்கு மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். அண்ட் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் அதை பற்றி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவ்வளோதாங்க, ப்ரோக்ராமிங்கில் இது மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீட்டாக போகிறீங்க. ஃபஸ்ட் வீக் வந்து அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அரேஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்குறீங்க. தென் வந்து லீட் கோடில் போய் ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ணுறீங்க. ப்ரோக்ராமிங் கஷ்டமாச்சுன்னா சொல்யூஷனில் போய் பார்க்குறீங்க. சொல்யூஷன்லேயே பார்த்து உங்களுக்கு புரியாதுன்னா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஐ திங்க் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோங்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும். இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் ஒதுக்கிடலாம். ஸோ நம்ம வந்து எய்தர் ஃப்ரண்ட் அண்ட் ஆர் பேக் அண்ட் ஆர் எல்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும். எய்தர் நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் பார்த்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும்.